ஆட்சி மாற்றம் இந்த நாட்டிலே வரவில்லை என்றால், பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு நல்லாட்சியை நாம் தேசிய அளவிலே உருவாக்கவில்லை என்றால், இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்தியா என்பது இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து மக்களை பிரித்தாண்டு அவங்க சொல்றாங்களே, இந்துக்களை, இந்து மதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்துக்களை பாதுகாக்கவில்லை, இந்துக்களை தனக்கான அரசியல் கேடயமாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அரசியலுக்கான ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அடித்தட்டிலே சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிரான சட்டங்கள், ஒவ்வொரு சட்டமும் சாதாரண மக்களுக்கு எதிரான சட்டம், அதே நேரத்தில் மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டம். எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கக்கூடிய சட்டங்கள். இப்ப புதுசா சென்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே புதிய சட்டங்களை கொண்டு வந்த சட்டம் மாற்றோம்னு, அந்த சட்டத்தோடைய பேரை படிச்சீங்கன்னா யாருக்குமே புரியாது, ஏன்னா ஹிந்தியில தான் இருக்கு. அது என்ன சட்டம், என்ன மாத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பாதி லாயர்களுக்கே படிச்சா புரியாது, ஜட்ஜுக்கே புரியலையா. இப்ப பாதி ஜட்ஜு புரியாம தான் இருக்காங்க, என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே யாரும் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நாட்டிலே இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.